அஜித் ஃபேன் இருக்காரு. இதோ அஜித் ஃபேன் இருக்காரு. இல்ல ஆக்சுவலா படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இவங்க வந்து பார்க்க படத்துல உள்ள எஸ்தெட்டிக் நுவான்சஸ் பத்தி இவங்களுக்கு தெரியாம வந்துட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. படத்துல வந்து மகிழ் ஒரு சீனை செதுக்கி இருந்தாரு. நான் அரை மணி நேரம் தூங்கிட்டேன் ப்ரோ. இப்போ வரதுக்கு முன்னாடி வேற ஒன்று சொன்னான் ப்ரோ. இப்போ வேற ஒன்று சொல்றேன். கேமரா அப்படி தானே சொல்லணும். மியூசிக்கு நீங்க அது பத்திக்கிச்சு சாங் நல்லா இருக்கு. அது மட்டும் தான் ஃபைட் இருக்கு உங்களுக்கு. வேற எதுவுமே ஃபைட் கிடையாது. 5 கொடுக்கலாம் ப்ரோ. அந்த நான் சொல்ல படம்னு ஒரு படமே எடுத்து மகிழ் திருமேனின்ற ஒரு எக்ஸ்பிரஷனுக்கான தான் படத்துக்கே வந்தது. ஆனால் மகிழ் திருமேனி குழப்பிட்டு இருக்காப்புல படத்தை. படம் மொக்கையாக இருக்குது படம். அஜித் படம் மாதிரியே கிடையாது. அஜித் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காப்புல தவிர வந்து அஜித் வந்து மங்காத்தா படம் மாதிரி பெரிய ஒரு ஹிட்லாம் கொடுக்க கிடையாது. சரியா? இதில் பெரிய ஹிட்டு கொடுத்தது யாருன்னா பார்த்தீங்கன்னா அர்ஜுன். அவங்க மட்டும்தான் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆரவ் புது ரோல் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி அஜித் ஒரு பெரிய கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காப்புல ப்ரோ. அஜித் ஆக்டிங்கே பண்ணல ப்ரோ. அதான் நடிச்சிருக்கா ஏதோ என்ன சொல்கிறது குழந்த மாதிரி நடிச்சிட்டு போயிருக்காப்புல. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? மங்காத்தா மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்து வந்தான். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம். படம் எப்படிங்க? நல்லா இருந்துச்சு. படம் எப்படிங்க இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் நிறையா மீம்ஸ்லாம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அந்த மீம்ஸ்க்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த அஃபேரு த்ரிஷாவோட அஃபேர் வந்து இந்த ஸ்டோரிக்கு தேவையே இல்லை. டைரக்டர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். லேடிஸோட சேஃப்டிக்காக தான் வந்து இந்த மூவிக்கு அஜித் சார் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த மெசேஜை வந்து ரொம்ப லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. தேவையெல்லாம் சுற்றி வந்த மாதிரி இருக்குது கதை. பட் இட்ஸ் ஓகே, குட். ஒரு டைம் பார்க்கலாம். அஜித் சார் சொல்ல வேண்டாம், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஓவரால் இந்த மூவி வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க? 10 out of 7, 8. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சவடிக்கா சாங் ஓகே. அண்ட் அதெல்லாம் நான் பர்சனலாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அஜித்துக்காக ரசிகர்கள் வெளியே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டரு என்ன கதை வந்து அஜித்துக்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மங்காத்தா படம், இந்த பில்லாலாம் வந்து நல்லா இருந்தது. அவர் வந்து அவருக்காக நடிக்காமல் ரசிகர்களுக்காக ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டு நடித்தா நல்லாயிருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியனு. ஏன்னா மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி ஆக்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ஸ்டோரியாக கேட்டு அவர் பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். க்ரைம் ஸ்டோரிலாம் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டு ஃபேன்ஸுக்காக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்டிங்லாம் அப்படின்னு ஆக்டிங்லாம் சுத்தமாக இல்லைங்க. அவர் அந்த அளவுக்குலாம் ஓரளவுக்குலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நடிக்கலை அவர். அர்ஜுன் சூப்பராக நடிச்சிருக்காரு, அல்டிமேட்டாக நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அஜித்தோடைய ஆக்டிங் இது கிடையாது. வேறு லெவலில் இருக்கும் அவருடைய ஆக்டிங்கு. ஆனால் இது கிடையாது. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. செகண்ட் ஆஃப் வந்து செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார் அஜித். தலை ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் தான் அது. நல்லாச்சு. பிஜிஎம் அனிருத் பிஜிஎம்லாம் வேறு லெவலாக இருந்தது. அனிருத் பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது. தலை ஃபேன்ஸ்க்கு தலையை திரையில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். சூப்பர். என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? லைக் அஜித்தோட ஆக்டிங், அர்ஜுனோட ஆக்டிங் வாஸ் ஸோ குட். அண்ட் தென் ரெஜினாவோட ஆக்டிங். ரெஜினா இஸ் வெரி சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. அவங்க பேர் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் டாப் நாச்சாக தான் இருந்தது. பெஸ்ட்டு பேர் தான் அவங்க எப்போவுமே. ஃபார் எவர் பெஸ்ட் பேர் தேர். படம் சுமாராக தான் போல இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தோம் படத்தில் இவன் அஜித் முதலே சண்டை போட்டிருந்தா படம் பாதியிலே முடிஞ்சிருக்கும். அதான் ப்ரோ உண்மை. அவர் கடைசியில் ஃபுல் ஃபார்மாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல எல்லாரையும். என்ன ப்ரோ நல்லா இல்லையா படம்? படம் ஓகே தான் ப்ரோ. அஜித் படம் மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு? இல்லை ப்ரோ, அஜித் முன்னாடி நடித்த படத்துக்கு இது பரவாயில்ல ப்ரோ. இந்த என்ன சொல்கிறது விஸ்வாசம் அது தாண்டி இது எவ்வளோ பரவாயில்ல. அப்புறம் ஒரு 6 கொடுப்போம் ப்ரோ. 6 ஆமாம் 6 தான் ப்ரோ. மியூசிக் எப்படி ப்ரோ இருந்துச்சு? மியூசிக்கா ப்ரோ ரொம்ப சத்தமாக இருந்துச்சு ப்ரோ தேட்டரில். அனிருத் மியூசிக் மாதிரி இல்லையா? இல்லை ப்ரோ அவ்வளோலாம் ப்ரோ. உண்மையுமே படம் ஃபுல்லாகவே தலையை பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. தலை நிறைய பேசினார்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தலை தரிசனம் வேறு லெவல் ப்ரோ. பக்காவாக இருக்குது படம். அஜித் நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது.
படத்தில் அஜித் எல்லாம் நடிப்பு நல்லா இருக்குது, அர்ஜுன் நடிப்பு நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு 75% கொடுக்கலாம். நல்லா இருக்குது படம். மியூசிக் சூப்பர். படமே நல்லா இருக்குது. ஃபேமிலியாக போய் பார்க்குறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கதை என்னன்னு டைவர்ஸ்னு வராது. இதில் ரெஜினா கேசன்ட்ரா நல்லா பண்ணியிருந்தாங்க, புது முகங்கள்லாம் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் குட் மூவி, அவ்வளோதான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிரிட்டிசிசம் 1000 பேர் பண்ணுவாங்க, அப்போ கிரிட்டிசிசம் பண்ணுறவங்கள தான் கூப்பிட்டு கழுதை எதை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா படம் வந்தாலும் ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, இதையும் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். எப்பயுமே எங்கள் தலை ஸ்க்ரீனில் வந்தாலே நாங்கள் கெத்தாக தான் பார்ப்போம். இப்பயும் அதே மாதிரி தான் அட்மையர் பண்ணி தான் பார்த்தேன். இன்னும் பெட்டராக கதைங்க சூஸ் பண்ண நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி மொக்கா வீட்டு விட்டு போகும்போது என் பிள்ளை எப்போ எங்கே வரேங்க கேட்டுச்சு, அப்போயே கணிச்சிருக்கேனே போகாதேன்னு சொல்லிட்டு பார்த்து அப்படி வந்து ஆகி போச்சு. தரமாக போட்டிருக்காப்புல, பயங்கர லாகு. ஃபஸ்ட் ஹாஃபில் தான் தூங்கிட்டேன், பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தேன், அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டேன் ஃபஸ்ட் ஹாஃபு. அப்புறமா செகண்ட் ஹாஃபில் வந்து முன்னாடி எழுப்பி பிடிச்சேன். நீ வந்து அஜித் படம் மாதிரியே கிடையாதுன்ட்டு மொக்கையாக இருக்குது ப்ரோ, படம் வேஸ்ட்டு ப்ரோ. இத்தனையும் தெரியாமல் வந்து ஆன்லைனில் புக் மை சொல்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன். படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே இல்லை. அஜித்தும் த்ரிஷாவோட காம்போ எப்படி இருந்துச்சு ப்ரோ? என்ன சொல்கிறது ப்ரோ, ஒன்றுமே நல்லா இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு படமே ஒக்க ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ, சத்தியமாக நல்லா இல்லை ப்ரோ. தயவுசெய்து இந்த படத்தை யாரும் பார்க்காதீங்க. அஜித் ஃபேன்ஸ் சாரி.